உங்கள் சிபில் எவ்வளோ இருக்குது? நான் இப்போயே டக்குன்னு சொல்கிறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சிபில் எவ்வளோ இருக்குது. ஸோ சிபில் வந்து உங்களுக்கு 700 மேலே இருக்கா, இல்லை 600 மேலே இருக்கா, இல்லை 500 மேலே இருக்கா? ஸோ கீழே டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் உங்கள் சிபிலை வந்து நான் சூப்பராக பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்ல போகிறேன். மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி வந்து சில ஃபேக் ஆப்ஸ்லாம் நான் ப்ரொமோட் பண்ண நான் விரும்பலை. நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்க போகிறேன். அதில் நீங்கள் வந்து உங்கள் சிபிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நான் எதாவது ப்ரைடு ப்ரொமோஷனோ இல்லை வந்து எனக்கு ரெஃபரெலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஆப் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணது இந்த ஆப் தான். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நேற்று போட்டிருக்க வீடியோஸ்லாம் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எண்ட் கார்டு கொடுத்துருக்கேன், மேலே வந்து கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த சிபில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செம்ம பெஸ்ட் வே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஆக்சுவலி இதுக்கு மொத்தம் 3 ஆப் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த 3 ஆப் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஆடும் பார்த்துட்ருப்பீங்க. இந்த இன்ஸ்டாவில் டிஸ்பிளே ஆகிறது இல்லை யூடியூப்பில் ஆட் வரதுலாம் இருக்கும். ஃபஸ்ட் ஆப் பார்த்திங்கன்னா இந்த குட் ஸ்கோர். ஸோ இந்த குட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா தெரியாது, அதை யூஸ் பண்ணாதீங்க. இது சும்மா வந்து சில ஃபேக்கான விஷயத்தெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது வீடியோ வாட்ச் பண்ணால் சிபில் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைனா வந்து சம்திங் வந்து உள்ளே போன உடனே வந்து உங்களுக்கு சிபில் டப்புன்னு இன்க்ரீஸ் ஆகுதுலாம் சொல்லி உங்களை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த லோனோட பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக ஒரு செப்பரேட் பண்ணி லோனை சின்ன லோனை கட்டிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஆட் போட்டுட்ருக்காங்க. பட் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒன் ஸ்கோர் வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒன் ஸ்கோரில் வந்து உங்களால் லோன் எவ்வளோ இருக்குதுன்னு வியூ பண்ணிக்க முடியும். இவங்களும் வந்து லோன் எவ்வளோ அவங்க சேர்ந்து ப்ரொவைடும் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் சிபில் எவ்வளோன்னு சொல்லிட்டு கரெக்டாக எவ்ரி மந்த் 15 செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பைசா பஜார்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு இன்டெப்த் ரிவ்யூ மாதிரி கொடுத்துடலாம். இதில் எப்படி உங்கள் லோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரே நிமிஷம் இருங்க, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கிறேன் நான். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனே வந்து உங்களுக்கு மொபைல் நம்பரு, பேன் கார்டு எல்லாமே கேட்கும். இது எல்லாமே எனேபிள் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து சில சர்டைன் திங்ஸ் உள்ளே கொடுத்துருப்பானுங்க. எப்படின்னா பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் லோன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிபில் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த சிபில் கிளிக் பண்ணால் அவங்க சிபில் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு சிபில் ரிப்போர்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு May 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் 21 ரூபா கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிபில் அக்கௌண்ட் வந்து நான் ஃப்ரீயாக பார்த்துக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இன்றைக்கே அதாவது இப்போ நாங்கள் 20 ரூபா நாங்கள் பே பண்ணிட்டோன்னா இன்றைக்கே வந்து நம்மளால் அந்த நெக்ஸ்ட்டு அப்டேட் ஸ்கோரை பார்த்துக்க முடியும். ஸோ அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போதைக்கு என்னோடது 746 இருக்குது. அதே மாதிரி இதில் 716. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆன் டைம் நான் ரீபேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களோட சிபில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஆன் டைம் பேமெண்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணுங்கள். எந்த லேட் பேமெண்ட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் லேட் பேமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிபில் வந்து ரொம்ப சீக்கிரம் டவுன் ஆகும். அதே மாதிரி செக் பவுன்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் உங்களை இப்போ நீங்கள் 3ஆம் தேதி வந்து நீங்கள் ஒரு டியூ பே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு 1ஆம் தேதியிலே உங்கள் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அப்போ தான் வந்து அவங்க செக் வந்து லைக் அவங்க வந்து ஆட்டோ பே எனேபிள் இருக்கும்ல, அவங்க அமௌண்ட் எடுக்கிற டைமில் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பேங்க் சைட்லேயும் ஓகே ஆகும், அந்த பார்ட்னர் சைட்லேயும் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சிபில் சைடில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் மெயின் விஷயம். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணாலுமே வந்து உங்கள் சிபில் பிரச்சனை ஆகுது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க க்ளோஸ் பண்ணாங்க. அவங்க சிபில் பார்த்திங்கன்னா 800 இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணாலும் அவங்க சிபில் கம்மியாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெயின் உங்கள் சிபில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் உங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் தான். ஸோ இப்போ கிரெடிட் கார்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் அது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சிபில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, ப்ரீ லோன்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் எந்த இஷ்யூவும் இருக்காது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சின்ன லோன்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அதை பார்த்து கட்டுங்க. ஏன்னா சின்ன லோன்ஸால் தான் இப்போ அதிகம் பிரச்சனையாக போகுது. ஏன்னா அதனால தான் நம்மளுக்கு ஒரு இஷ்யூவும் ஆகும். ஸோ அதையுமே கொஞ்சம் பார்த்து அந்த சின்ன லோன்ஸ்லாம் பே பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய சிபில் ரிப்போர்ட் நான் காட்டின மாதிரி. ஸோ இதில் வந்து பெருசாக எனக்கு எந்த நெகட்டிவுமே கிடையாது. ஓகேங்களா? நான் ஆன் டைமில் ஏதாவது எடுத்தால் கூட நான் கட்டிவிடுவேன், எந்த இஷ்யூவும் எனக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப்லேயும் சில லோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் வேணால் லோன்ஸ்லாம் வேணால் எடுத்துக்கலாம். பட் லோன்ஸ் எடுக்காதீங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் சிபில் உங்களுக்கு சுத்தமாக உங்கள்கிட்ட இல்லவே இல்லை, இப்போ நான் சிபில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னிங்கன்னா வந்து 2 விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் கிரெடிட் கார்டு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வச்சுருப்பாங்க,
அவங்கள்ட்ட ஒரு டைம் ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு யூடியூப்பில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு வாங்க. ஓகேங்களா? எடுத்துட்டோம் நம்ம ஏதாவது ஒரு ஃபோனை வாங்கிட்டு அடுத்த மாதம் கட்டிக்கலாம்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. கிரெடிட் கார்டுமே கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான். பட் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர். ஓகேங்களா? அதனால வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கிரெடிட் கார்டுமே. இல்லை எனக்கு கிரெடிட் கார்டு வேணாம் ப்ரோ, லோன் எடுத்துக்கிறேன்னா வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் ஆப்ஸ், ஓகேங்களா, லைக் அந்த எம்பாக்கெட்டு, பிரான்ச்சு, நிவ்யா இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து உங்களுக்கு லோன் எலிஜிபிள் சான்ஸ் கம்மி. ஏன்னா அந்த இதில் வந்து என்ன இஷ்யூனா உங்களுக்கு சிபிலே இல்லைல்ல. ஸோ சிபில் இல்லாத டைமில் உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் எம்பாக்கெட்டில் அது சின்ன சின்ன லோன் ஆப்ஸ் வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் லோன் எடுத்துட்டிங்கன்னா உடனே நீங்கள் ஒரு ஆன் டைமில் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு சிபில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நான் பார்த்த விஷயங்கள் சிபில் சைட்லேருந்து. நீங்கள் சிபில் ஓப்பன் பண்ணாலும் இப்படி ஓப்பன் பண்ணலாம். சிபில் கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு ஆன் டைம் பேமெண்ட் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். செக்கு பவுன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃபோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேணாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து மல்டிபிள் லோன்ஸ் வந்து என்கொயரி பண்ணாதீங்க. எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேங்க் வந்து லோன் தரல, இல்லை ஒரு ஆப்லேருந்து லோன் வரலன்னா இன்னொரு ஆப்புன்னு மாற்றி போனால் கூட உங்களுக்கு லோன் தரது கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். லோன் ஆப்புமே கொஞ்சம் பார்த்து எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதையுமே நான் சொல்லிடுறேன். லோன் ஆப் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் இல்லை ப்ரோ எனக்கு லோன் பற்றி வந்து எனக்கு லோன் எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை ஏதாவது இந்த மாதிரி நான் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னா என் சைடு சஜஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இன்ஸ்டாவில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி நான் அதுக்கான சப்போர்ட் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? பட் அதுக்கும் சார்ஜும் நான் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என் சைடில் தான் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அது இன்ஃபேக்ட் நான் முடிஞ்சேன் நான் ஹெல்ப் பண்ணி நான் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சிபில் இருக்குது, அதே மாதிரி ஏதாவது ஒரு லோன் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா லோன் ஆப் நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஹேவ் எ நைஸ் டே. பை கைஸ்.